வணக்கம் நண்பர்களே. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை போகிறதுக்கு நம்ம ரயில்லையோ இல்லை பஸ்லேயோ தான் பயணம் செய்யணும். அப்படி பயணம் செய்யும்போது நமக்கு காலமும் நேரமும் அதிக அளவில் விரயமாகுது. இந்த பயணங்கள் எல்லாம் வருங்காலத்தில் பழங்கதை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு எலான் மஸ்க். மக்கள் தொகை அதிகரிக்கும் போது போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு விடை காண நினைத்த எலான் மஸ்க் சிந்தனையில் உதித்தது தான் இந்த ஹைப்பர் லூப். இதை பற்றிய இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொளியையும் உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய் என்பது டெக்னாலஜி உலகின் வேதவாக்கு என்று சொல்லலாம். மனிதர்களின் தேவையை பொறுத்து புது புது தொழில்நுட்பங்கள் உருவாகின்றன. அந்த தொழில்நுட்பங்கள் பிற்பாடு வெற்றியும் பெறுகின்றது. தற்போது ஒவ்வொரு மனிதருக்கும் நேரம் என்பது மிகவும் விலை மதிப்பில்லாத ஒன்றாகிவிட்டது. அத்துடன் 100 கிலோமீட்டருக்கு தேவையான ரயில் பாதை அமைப்பதற்கு செலவும் மனிதனுடைய உழைப்பும் அதிகமாகவே தேவைப்படுகிறது. இந்த இரண்டு தேவைகளுக்கும் தீர்வாக அமைவதில்தான் இருக்கிறது இந்த ஹைப்பர் லூப்பின் வெற்றி. எலான் மஸ்க் டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ், பேபால் போன்ற நிறுவனங்களை நிறுவியவர். இவர் அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசியபோது நிலம், நீர், விமானம், விண்வெளி பயணம் அப்படின்னு 4 போக்குவரத்து முறைகளை நாம் தற்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் 5ஆவதாக ஒரு போக்குவரத்து முறை இருக்கிறது என்றும் அதை பற்றியே நான் யோசனை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் இதைவிட குறைந்த செலவில் குறைந்த நேரத்தில் அதிக பாதுகாப்பினை உடைய எந்த ஒரு வானிலை மாற்றங்களையும் போக்குவரத்து நெரிசலையும் எளிதில் எதிர்கொள்ளும் வகையிலும் 1200 கிலோமீட்டர் வேகத்திலும் அது செல்லும் எனவும் கூறினார். இதற்கு காரணம் அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா மாநிலத்தில் புதிதாக ஒரு ரயில் பாதையை கட்டி கொண்டிருந்தார்கள். இதற்கு பல $100 கோடி செலவு செய்து கொண்டிருந்தார்கள். இதனாலேயே இந்த யோசனை தோன்றியது எனவும் இப்படி அடுத்தடுத்து பல ஆச்சரியங்களை விதைத்த எலான் மஸ்க் இந்த தொழில்நுட்பத்திற்கு ஹைப்பர்லூப் என பெயரும் வைத்தார். ரயில் பாதை அமைப்பதற்கான செலவு மற்றும் காலம் ஆகியவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்த எலான் மஸ்க் உடனே தன்னுடைய பிளாகில் 2013ஆம் ஆண்டு இந்த ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை பற்றி வெளியிட்டார். சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்காத இந்த ஹைப்பர்லூப் ஒரே தொழில்நுட்பம் கிடையாது. இது 3 தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது. கான்கார்ட் எனப்படும் விமானத்தின் வடிவமைப்பு, ஏர் ஹாக்கி எனப்படும் விளையாட்டின் தத்துவம், ரெயில்கன் எனப்படும் மின் துப்பாக்கி ஒன்றின் செயல்பாடு என காக்டெயில் கலவைதான் இந்த ஹைப்பர்லூப். ஒரு வெற்றிடம் கொண்ட குழாய்க்குள் கேப்சூல் மூலம் பயணம் செய்யும் முறையை தான் நாம் ஹைப்பர்லூப் என்று சொல்கிறோம். கான்கார்ட் விமத்தது ரெயில்கன் தொழில்நுட்பம். மின்சக்தியை எடுத்துச் செல்லும் ஒரு உலோகத்தை 2 காந்தங்களுக்கு இடையில் வைத்தால் அந்த உலோகம் நகரும் என்பதுதான் ரெயில்கன்னின் தத்துவம். இதுதான் இந்த ஹைப்பர்லூப் கேப்சூலின் உந்து சக்தியை கொடுப்பது. கேப்சூல் மின்சக்தியை எடுத்துச் செல்லும். கேப்சூலை சுற்றி இருக்கும் லூப்பில் காந்த சக்தி இருக்கும். இதனால் கேப்சூலானது முன்னோக்கி செல்லும். ஆனால் இந்த மின்சக்தியால் பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. இதற்கான மின்சக்தி சூரிய ஒளியிலிருந்தே பெறப்படுகிறது. அடுத்தது ஏர் ஹாக்கி. கேரம்போர்ட் போன்ற பெரிய மேஜையின் மீது சிறிய தட்டு ஒன்றை வைத்து விளையாடும் விளையாட்டு ஏர் ஹாக்கி. அந்த மேஜையின் மேற்புறத்தில் ஏராளமான காற்று துளைகள் இருக்கும். அந்த மேஜையின் கீழே எந்திரத்தின் உதவியுடன் காற்றானது உள்ளே செலுத்தப்படும். இதனால் அந்த மேஜைக்கும் தட்டுக்கும் இடையேயான உராய்வு குறைந்து இடைவெளி ஏற்பட்டு அதன் மேல் உள்ள தட்டானது வேகமாக முன்னும் பின்னும் வலிக்கிச் செல்லும். இப்போது ஹைப்பர்லூப்பை பற்றி பார்ப்போம். இந்த ஹைப்பர்லூப்பில் உள்ள குழாயானது ஸ்டீலால் செய்யப்பட்டு இது ஒன்றோடு ஒன்று வெல்டிங் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக நீளமாக அமைக்கப்பட்டிருக்கும். ஒரே இடத்தில் 2 குழாய்கள் ஒன்று போவதற்கும் மற்றொன்று வருவதற்கும் என்று
நம்முடைய ஒன்வே ரோட் மாதிரி அமைக்கப்பட்டு இருக்கும். இந்த 2 குழாய்களும் மிகப்பெரிய பைலானில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த குழாய்க்குள் பயணத்திற்கான கேப்சூல்கள் பொருத்தப்பட்டு அவை செலுத்தப்படும். கேப்சூலின் உள்ளே பயணிகள் அமர்ந்திருப்பர். இது பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவிலேயே அமைக்கப்பட்டிருக்கும். இதற்கான கட்டுமான செலவும் பயண செலவும் மற்ற வழிகளை விடவும் மிகவும் குறைவு என்பது இதனுடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு குறைந்த இடமே தேவைப்படுவதால் அரசாங்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் இடையே நிலப்பிரச்சனையும் வராது. அத்துடன் சூரிய ஒளியில் இயங்குவதால் மின்சாரம் மற்றும் எரிபொருளின் செலவும் அதிக அளவில் மிச்சமாகுது. இந்த ஹைப்பர்லூப் எப்படி செயல்படும்? இந்த கேப்சூலில் 28 பேர் முதல் 40 பேர் வரை அமர முடியும். இந்த கேப்சூலின் நீளமானது 98.5 அடியாகவும் இதன் சுற்றளவு 9 அடியாகவும் இருக்கும். இதனுடைய எடையானது சுமார் 20 டன் வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்சூலின் முன்பக்கம் பெரிய கம்ப்ரஸரும் பின்பக்கம் பேட்டரியும் பொருத்தப்பட்டு இருக்கும். இந்த சிறிய கேப்சூல் நீளமான குழாயில் வேகமாக செல்லும்போது அந்த குழாயில் இருக்கும் காற்றை முன்பக்கமாக தள்ளி மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கும். இது இந்த கேப்சூலின் வேகத்தை அதிக அளவில் குறைக்கும். இதற்கு கான்ட்ராவிட்ஸ் லிமிட் என்று சொல்கிறோம். இதை தடுக்கவே இதன் முன்பக்கத்தில் கம்ப்ரஸர் பொருத்தியிருக்கிறாங்க. எப்படி இந்த கேப்சூல் நகரும்? இது லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் தத்துவத்தில் இயங்குகிறது. கேப்சூலின் அடியில் மெட்டலும் இந்த குழாயில் காந்தமும் பொருத்தியிருப்பாங்க. இதற்கு இடையில் உருவாகும் மின்காந்த தூண்டல் மூலமாகவே இந்த கேப்சூல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வேகமாக நகருது. இவற்றை செய்ய அதிக மின்சாரம் தேவைப்படுகிறது. இந்த மின்சாரம் சூரிய ஒளியிலிருந்து பெறப்படுது. இந்த குழாயினுடைய மேல் பகுதியில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டு உள்ளதால் அதிலிருந்து மின்சாரமானது இந்த ஹைப்பர்லூப்பிற்கு எடுக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் கேப்சூல் மற்றும் குழாய் இவை ரெண்டுக்கும் இடையில் உள்ள உராய்வை குறைக்க ஏர் பேரிங்ஸு பயன்படுத்துகிறாங்க. இந்த ஏர் பேரிங்ஸு காற்றின் அழுத்தம் காரணமாக கேப்சூலை கீழ்ப்பகுதியில் தேயாமல் மிதக்க வைக்கிறது. இதன் மூலம் கேப்சூல் வேகமாக செல்வதற்கான தகுதியை பெறுகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஹைப்பர்லூப் நடைமுறைப்படுத்திய பிறகு அது எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்றதோட மாடல் தான். ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். பயணிகள் இந்த பேடுக்குள் சென்றவுடன் பேட் அனைத்தும் கேப்சூலுக்குள் சென்றுவிடும். இந்த கேப்சூல் குழாய்க்குள் சென்று பிறகு மின்காந்த தூண்டல் மூலமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும். மேலும் இந்த ஹைப்பர்லூப்பின் பாதையும் சரியான முறையில் நேராக செல்லக்கூடியதாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வளைவுகள் அதிகமாக இருந்தால் ஜி ஃபோர்ஸு அதிகமாக உருவாகும். இந்த ஜி ஃபோர்ஸு அப்படின்றது கிராவிட்டி ஃபோர்ஸு. இதை சுருக்கமாக சொல்லணுன்னா ரோலர் கோஸ்டரில் நாம் செல்லும்போது அது மேலும் கீழும் செல்கிறது. அப்படி செல்லும்போது எடை உள்ளது போலவும் எடை இல்லாதது போலவும் நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. இதை உருவாக்குவது இந்த ஜி ஃபோர்ஸ் தான். அதே போல் மிக வேகமாக ரயிலில் செல்லும்போது திடீரென வளைவில் திரும்பினா ஜி ஃபோர்ஸின் அளவு அதிகமாக இருக்கும். இதனால் பயணிகளுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். தற்போது இந்த தொழில்நுட்பத்தை டெஸ்லா மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்களும் போட்டி போட்டு செயல்படுத்தி வருகிறது. இன்னும் சில ஆண்டில் இந்த தொழில்நுட்பம் செயல்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கவும் படுகிறது. இந்த ஹைப்பர்லூப் போக்குவரத்தை தொடங்கும் முதல் நாடாக துபாய் நாடு இருக்கும். இதற்கு ஹைப்பர்லூப் ஒன் நிறுவனத்துடன் அந்த நாட்டு அரசு ஒப்பந்தமும் செய்துள்ளது. தற்போது இதற்கான சோதனை கட்டம் தொடங்கியுள்ளது. வரும் 2021ஆம் ஆண்டு துபாய் மற்றும் அபுதாபிக்கு இடையில் முதல் கட்டமாக இந்த ஹைப்பர்லூப்பானது தனது போக்குவரத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் மும்பைக்கும் பூனேவுக்கும் இடையில் இதை தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளது. மேலும் இதை நம்முடைய தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் இதற்கு நேர அட்டவணை எதுவும் தேவையில்லை எனவும் சொல்கிறார்கள். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்கை கிளிக் செய்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தெரிந்தால் அதனை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். இதுபோல் அதிகமான செய்திகளை காண நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.